வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்கிறது? நீதிமன்ற உத்தரவு என்ன? அதிகாரிகள் அத்துமீறலா? வாங்க பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள திம்மாபுரத்தில் 1985ஆம் ஆண்டு இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் இந்திரா நகரில் 36 குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படுது. இதனை எதிர்த்து திம்மாபுரத்தை சேர்ந்த ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. இந்த வழக்குல இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகள் இருக்கும் இடம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் மானிய நிலம் அப்படின்னு வாதிடுறாரு. இதனை விசாரிச்ச நீதிமன்றம் இந்திரா நகர்ல இருக்க குடியிருப்புகளை உடனே அகற்ற சொல்லி உத்தரவிடுது. இந்த உத்தரவின் பேர்ல இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் திம்மாபுரத்துக்கு ஜேசிபியோட போறாங்க வீடுகளை அகற்றத்திற்கு. திம்மாபுரம் மக்கள் அதிகாரிகிட்ட கோரிக்கை வச்சதுனாலையும் திம்மாபுரம் பெண்களும் முதியோர்களும் அதிகாரிகள் காலில் விழுந்து கதறினதுனால இந்த வீடுகளை அகற்றும் பணி 10 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து ஒத்தி வைக்கப்படுது. இப்ப நமக்கு எல்லாம் இல்லற ஒரு கேள்வி என்னன்னா, மக்களா அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணாங்களா? இல்ல, தமிழக அரசு 1985ல இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் இந்த இடத்தை மக்களுக்கு அலாட் பண்ணி இங்க 36 குடியிருப்புல கட்டி கொடுக்குது. மக்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணல. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு இருந்த அரசு இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானதா, இந்த இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானதா அப்படின்னு விசாரிக்காம பொதுமக்களுக்கு வாழ்வாதாரமா இருக்க வீடுகளை கட்டி கொடுத்தது யார் தப்பு? பல ஆண்டுகளாக அந்த இடத்தில் வசித்து வரக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். நீதிமன்ற உத்தரவை நாங்க எல்லாரும் கண்டிப்பா மதிக்கிறோம். அதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேறு இடமோ வேறு வீடோ கொடுத்து அவர்கள் மறு குடியமைப்பை உறுதி செய்த பிறகு இந்த இடத்தில் உள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையா இருக்கு. அதுதான் மனிதநேயமிக்க ஒரு செயலாகவும் பார்க்கப்படுது. பழனி பாலதண்டாயுதபாணி சாமி கோயில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான சொத்தை தற்போது இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ரமேஷ் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சேர்ந்து முறைகேடு செய்ததாக வந்த புகாருக்கு தமிழக அரசு இன்னும் உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மாபுரத்துல தங்களோட வாழ்வாதாரமான வீடுகளை காப்பாற்றுறதுக்கு போராடுற மக்களுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது? திம்மாபுரம் மக்களுக்கு ஆதரவாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவர்களுக்கு அந்த இந்திரா நகர் குடியிருப்பை மீட்டு கொடுப்போம். இந்த ஆட்சியில் சாமானியனுக்கு ஒரு சட்டம், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சட்டம் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திப்போம். இந்த விவகாரம் குறித்து உங்களோட கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.